சில வருஷத்துக்கு அப்புறமா சரஸ்வதியை மனநல காப்பகத்துல இருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஒரு நாள் கோவில்ல கிருஷ்ணமூர்த்தி அவர் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட இருக்கிறத பாக்குற சரஸ்வதிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. இப்போ அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லி குடும்பத்தோட எல்லாரையும் சாவடிச்சிருவாங்க. சில வருஷத்துக்கு அப்புறமா சரஸ்வதி ஒரு கோவில்ல கிருஷ்ணமூர்த்தி மாதிரியே இருக்கிற கார்த்திக் பிரியாவை கல்யாணம் பண்றத பாக்குறாங்க. இவர் மட்டும் இளமையா இருக்காரு, நம்ம மட்டும் வயசாயிட்டுமே சொல்லி கோவப்படுறாங்க. சரஸ்வதியோ இப்போ கார்த்திக்கும் பிரியா வீட்லயும் வேலைக்காரங்களா சேர்ந்துக்கிறாங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. ஆக்சுவலா கார்த்திக் வந்து கிருஷ்ணமூர்த்தியோட பையன். இது எல்லாத்தையும் ஒரு டைரியில் எழுதி வச்சிருப்பாங்க. இப்போ கார்த்திக் அதை படிச்சுட்டு கோவப்படுறாரு. இப்போ ரம்யா, ஜெனி எல்லாரையும் வந்து போலீஸ் விசாரிக்கிறாங்க, எதுக்காக சரஸ்வதிக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்ட்டு. இவங்க 3 பேர் காரில் போயிட்டு இருக்கும்போது ரவுடி பசங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ சரஸ்வதி அவங்க நாயும் தான் வந்து அந்த ரவுடி பசங்க கிட்ட வந்து இந்த 3 பேரையும் காப்பாற்றிருப்பாங்க. இதுக்காக உங்களுக்கு என்ன வேணா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ரம்யா சொல்லியிருப்பாங்க. சரஸ்வதியும் என் லைஃப் அழிச்சா ஒருத்தவனோட பையனை பழி வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்களும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒத்துப்பாங்க. கார்த்திக் வேலை செய்கிற ஆஃபீஸில் 3 பேருமே ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் மார்ஃபிங் பண்ணி இவங்க லவ் பண்ணுற மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாம் நம்ப வச்சிருப்பாங்க. மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்த கிருஷ்ணமூர்த்தியோட ஃப்ரெண்டு கூட சரஸ்வதி அவங்க நாயை சேர்ந்து தான் சாகடிச்சிருப்பாங்க. சரஸ்வதியோ இப்ப கார்த்திக் கால் பண்ணி பிரியா உயிரோட இருக்கணும்னா நான் சொல்ற இடத்துக்கு தனியா வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கார்த்திக் வரத்துக்குள்ள பிரியாக்கு மயக்க மருந்து கொடுத்து அவங்கள ஒழிச்சு வச்சிடறாங்க. இவங்க கல்யாணம் ஆன புதுசுல எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இப்பவும் மேக்கப் பண்ணிக்கிறாங்க. கார்த்திகை இப்ப போலீஸை கூட்டிட்டு சரஸ்வதி சொன்ன இடத்துக்கு வந்துடுறாரு. சரஸ்வதி கண்ணுக்கு கார்த்திக் கிருஷ்ணமூர்த்தியா தெரியறாரு. என்னை விட்டுட்டு எப்படி நீ அவளை கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி கோவப்படுறாங்க. இப்ப போலீஸோ ஒழுங்கா சரண்டர் ஆயிடுன்னு சொல்லி துப்பாக்கி வச்சு மிரட்டுறாரு. சரஸ்வதியோ இப்ப பயப்படுற மாதிரி அவர் காலில் விழுறாங்க. இப்ப அவர் கையில இருக்க துப்பாக்கி பிடிங்கி இன்ஸ்பெக்டரே சுட்டுறாங்க. பிரியா எங்கன்னு கார்த்திக் கேட்கிறாரு. உனக்கு என்னை விட அவ தானே முக்கியமா போயிட்டா, முடிஞ்சவன் பொண்டாட்டியை காப்பாத்திக்கோன்னு சொல்லி அவங்களே சுட்டு இறந்து போயிடுறாங்க. பிரியா அதே பில்டிங்ல ஒரு தனி தொட்டிக்குள்ள இருப்பாங்க, அவங்கள காப்பாத்திடுறாங்க. சரஸ்வதியோட காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.